அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த வீடியோ. நான் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கேன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய சமூக வலைத்தளங்களில் அறிவிச்சிருந்தேன். அந்த புத்தகம் வரும் நவம்பர் முதல் வாரத்தில் வெளியாக போகுது. இந்த புத்தகத்தோட தலைப்பு திருக்குறள் நாமே படிக்கலாம். அது என்ன நாமே படிக்கலாம்? நம்ம எல்லாருக்குமே திருக்குறள் படிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கும். பள்ளிக்கூடத்துலேருந்தே திருக்குறளை அங்கங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. பேருந்துகள்லாம் எழுதி போட்டிருக்காங்க. சில பேர்கிட்ட பேசும்போது கூட திருக்குறளை பேச்சுக்கு நடுவில் மேற்கோள் காட்டி அதில் இருக்கிற அறநெறிகளை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் படிக்கணுங்கிற ஒரு விருப்பம் நமக்கு இருந்திருக்கும். சில பேர் அதற்கான முயற்சிகளை தொடங்கியிருப்போம். ஆனால் பெரும்பாலும் உரை நூல்களை தான் நம்பியிருப்போம். அதாவது ஒரு உரையாசிரியர் திருக்குறளை படித்து அதற்கான விளக்கத்தை எழுதியிருக்கார், அதை நாம் படிக்கிறோம். இந்த புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக இடப்பக்கம் திருக்குறள் இருக்கும், வலப்பக்கம் அதுக்கான உரை இருக்கும். நம்ம திருக்குறளை படிக்கிறோம், உரையை படிக்கிறோம், திருக்குறளை படிக்கிறோம், உரையை படிக்கிறோம். இப்படியே 1330 குறள்களையும் படித்து அதுக்கான உரைகளை உடனுக்குடன் படித்து புரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த புத்தகங்களுடைய நோக்கம். ஆனால் யதார்த்தத்தில் என்ன நடக்குது? நம்ம ஒரு 10 குறளை படித்து உரையை படித்து குறளை படித்து உரையை படித்து படிப்போம். மிஞ்சி போனால் 30 குறள் 40 குறள் அப்படி படிப்போம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடணும்னா, அந்த இடப்பக்கம் இருக்கிற குறளை படிக்கும்போது நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே சரியா. ஆனால் வலப்பக்கம் இருக்கிற உரையை படிக்கும்போது நல்லா புரியுதே. இப்போது ரெண்டு சாப்பாடு இருக்குது. ஒன்று நல்லா நம்மளால் ருசித்து சாப்பிட முடியுது, இன்னொன்று நம்மளால் சரியாக சாப்பிட முடியல அப்படின்னா அந்த ருசித்து சாப்பிட்ற சாப்பாட்டை நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். குறள் மோசமானது, உரை நல்லது அப்படிங்கிற பொருள் கிடையாது. உரை நமக்கு இன்னும் கூடுதலாக புரிகிறது. அதனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம், அந்த இடப்பக்கத்தை முழுக்க புறக்கணிச்சுட்டு வலப்பக்கம் மட்டுமே படிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஒரு கட்டுரை புத்தகத்தையோ ஒரு கதையையோ படிப்பதை போல் உரையை மட்டும் படித்து கொண்டு போய்விடுவோம். தமிழிலே மிகச்சிறந்த உரை நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த முன்னோடிகளை எல்லாம் நாம் வணங்கி நன்றி செலுத்த வேண்டும். திருக்குறளை மிக ஆழமாக படித்து புரிந்து கொண்டு மிகச்சிறப்பான உரைகளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த உரைகளை படிப்பதன் மூலமாகவே திருவள்ளுவரை நாம் பெருமளவு புரிந்து கொண்டு விட முடியும். இது உண்மை. ஆனால் அதே சமயம் நாம் முழுக்க உரையாசிரியர்களை சார்ந்திருப்பதிலே 2 சிக்கல் இருக்குது. ஒன்று, அந்த உரையாசிரியர் எந்த அளவு நன்றாக திருக்குறளை புரிந்து கொண்டு எந்த அளவு தரமாக உரை எழுதியிருக்கிறாரோ அந்த அளவு தான் நமக்கு திருக்குறள் சென்று சேரும். ஏன்னா அவர் நடுவில் இருக்கார், நமக்கும் திருவள்ளுவருக்கும் நடுவில் இருக்கார். அவர் சிறப்பானவராக இருந்துவிட்டால் நாம் திருக்குறளை நன்றாக புரிந்து கொள்வோம். அவர் சுமாரானவராக இருந்துவிட்டால் நாம் திருக்குறளை சுமாராகத்தான் புரிந்து கொள்வோம். அவர் தவறாக எதையாவது எழுதிவிட்டால் நாம் திருவள்ளுவர் அதை சொன்னார் என்று தான் நினைத்து கொண்டிருப்போம். அதனால் நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் நடுவில் இருக்கார். அது ஒன்று. ரெண்டாவது, என்னதான் நம்ம ஒரு மொழிபெயர்ப்பு கதையை படித்தாலும் அதை அந்த மூலத்திலேயே படிக்கிற போது கிடைக்கிற அந்த உணர்வுகளை அப்படியே 100% கடத்துவது வாய்ப்பு இல்லை, யாராலும் முடியாது. அதனால் திருவள்ளுவரை அவர் பயன்படுத்திய அதே சொற்களிலே, அவர் பயன்படுத்திய அதே மாதிரியான சொற்றொடர் அமைப்பிலே படித்து புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். அது நம்மால் முடியும். இப்போது ஒருத்தர் கன்னடம் பேசுகிறாரு, தெலுங்கு பேசுகிறாரு, ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறாரு, சீன மொழி பேசுகிறாருன்னா அவங்களுக்கெல்லாம் வேறு வழி இல்லை. அவங்க உரையைத்தான் படித்தாக வேண்டும். உரையை படித்து தான் திருக்குறளை புரிந்து கொண்டாக வேண்டும். அவங்க தமிழ் கற்றுக்கொண்டாலன்றி அவர்களால் நேரடியாக திருக்குறளை படிக்க முடியாது. ஆனால் நாம் அப்படி இல்லை. திருக்குறளை நம்மால் படிக்க முடியும். படிக்கிறோம், ஆனால் உடனே உரைக்கு தாவிடுறோம். அந்த நடுவில் ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை இந்த புத்தகம் நிரப்பும். திருக்குறளை படித்து அதில் இருக்கிற சொற்களை புரிந்து கொண்டு அதை எப்படி சொற்றொடரை மாற்றி அமைத்து அந்த குறளை புரிந்து கொள்ள வேண்டும்னு பார்த்து நாமளே அதற்கான உரையை நாமளே புரிந்து கொண்டு நாமே உணர்ந்து கொள்வதற்கான பயிற்சியை இந்த புத்தகம் வழங்கப் போகிறது. அதுக்கப்புறம் உரையும் கொடுத்துருக்கேன். ஆனால் அது பெரும்பாலும் உங்களுக்கு தேவைப்படக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஒரு உரையாசிரியராக நான் உங்களுக்கும் திருவள்ளுவருக்கும் நடுவில் நிற்க விரும்பலை. இப்போ எடுத்துக்காட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குறளை எடுத்துப்போம். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறள் எல்லாருக்கும் தெரியும், இதோட பொருளும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த குறள்லேருந்து பொருளுக்கு நம்ம எப்படி வரோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயணம் இருக்குது. அந்த பயணம் ரொம்ப சுவையானது. கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதுதான் குறள். இது நம்ம கொஞ்சம் மாற்றி படிக்க வேண்டும். கற்பவை கசடு அற கற்க, இது ஒரு சொற்றொடர். கற்றபின் அதற்கு தக நிற்க, இதுதான் திருவள்ளுவர் எழுதியிருக்கதை இன்றைய தமிழிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி மாற்றி படிக்க வேண்டும். சரி, கற்பவை கசடு அற கற்க. கற்பவைன்னா புரியுது, கற்றுக்க வேண்டியது. கசடுன்னா என்ன தெரியல. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கசடுன்னா குப்பை, குற்றம். அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சரி, தெரிஞ்சிட்டா கசடு அற. அறன்னா அரும்படியாக, அருந்து போகும்படியாக, நீங்கி போகும்படியாக.
ஆக கற்பவை கசடு அற கற்க அப்படின்னா நீ எதையெல்லாம் படிக்கணுமோ அதையெல்லாம் குற்றமில்லாமல் சரியாக படி. இது முதல் பகுதி. கற்றபின், அப்படி கற்றுக்கொண்ட பிறகு அதற்கு தகன்னா தகுதியாக உள்ளபடி, அதற்கு ஏற்றபடி நிற்க பழகிக்கொள், நடக்க பழகிக்கொள், அதன்படி வாழ பழகிக்கொள். நீ என்னென்னலாம் படிக்கணுமோ அதையெல்லாம் எந்த விதமான பிழையும் இல்லாமல் நன்றாக ஊன்றி படித்த பிறகு அதை உன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்து. இதுதான் இந்த குறளுடைய பொருள். இந்த குறளை தனியாகவும் உரையை தனியாகவும் படிப்பதை விட இந்த குறள்லேருந்து உரைக்கு எப்படி வர்றதுங்கிற இந்த பயணத்தை நாம் பெற்றுக்கொண்டால் மிக மிக அப்படி அந்த அனுபவத்தை என்னால் சொற்களால் விவரிக்க முடியாது. அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். திருவள்ளுவர் நமக்கு நெருக்கமானவராக தெரிவார். திருக்குறளை நம்மால் நேரடியாகவே படித்து புரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான வழிகாட்டி நூல்கள் எல்லாம் அதற்கு தேவையே இல்லை உண்மையில். ஆனால் என்னென்னா, கால ஓட்டத்திலே நாம் பயன்படுத்துகிற சொற்கள் மாறிவிட்டன. அந்த சொற்களுடைய அமைப்பு எல்லாம் மாறிப்போச்சு. சொற்றொடர் அமைப்பு மாறிப்போச்சு. இப்போது கசடு அற கற்க அப்படின்னு நாம் இப்போ இன்றைக்கி பேசுகிறதில்ல. இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் சொன்ன போதே தப்பு இல்லாமல் படி அப்படின்னு சொன்னேன். அந்த தப்பு இல்லாமல் படிங்கிறதும் கசடர கற்கங்கிறதும் ஒன்று தான். ஆனால் இந்த கால ஓட்டத்தில் நம்ம சில சொற்களை இழந்து விட்டோம், சில சொற்களை பயன்படுத்த மறந்து விட்டோம். இந்த புத்தகம் என்ன பண்ணோம்னா, ஒரு குறளாக எடுத்துக்கொண்டு, இந்த புத்தகத்தில் ஒரு குறளுக்கும் ஒரு முழு பக்கம். முதல்ல குறளை தெளிவாக சொல்லாக பிரித்து கொடுக்குறோம். அப்படியே இருக்கிறபடி குறள் அது முதல்ல கொடுத்துருக்கோம். அடுத்து அந்த குறளை எப்படி மாற்றி படித்தால் பொருள் புரியும் அப்படிங்கிறத மாற்றி, இப்போது கற்க கசடறங்கிறத கசடு அற கற்கன்னு அப்படி மாற்றி கொடுத்துருக்கோம். அங்கே ரெண்டாவது பகுதி. முதல் பகுதி குறளை அப்படியே பிரித்து கொடுத்துருக்கிறோம். ரெண்டாவது பகுதி அதை எப்படி மாற்றி பொருள் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத விளக்கியிருக்கோம். மூணாவது பகுதி அப்படி விளக்கினப்புறமும் சில சொற்கள் நமக்கு புரியாமல் இருக்கும். இப்போ இந்த இதுலேயே கசடு அப்படிங்கிற சொல் இருக்குது, அற அப்படிங்கிற சொல் இருக்குது. இந்த மாதிரியான சொற்களுக்கெல்லாம் விளக்கம் மூன்றாவது பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த மூன்றையும் படித்தாலே உங்களுக்கு குறளுடைய பொருள் விளங்கிவிடும். குறளை படிக்கிறீங்க, அதை மாற்றி படிக்கிறீங்க, அதில் இருக்கிற கடினமான சொற்களுக்கான பொருளை புரிஞ்சுக்கிறீங்க. இப்போவே உங்களுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்ல வருகிறாருங்கிறது புரிஞ்சிடும். அதற்கு அப்புறமும் புரியலன்னா அல்லது உறுதிப்படுத்திக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற உரையையும் படிக்கலாம். அதே பக்கத்தில் கீழே உரையையும் கொடுத்துருக்கோம். ஆக இது ஒரு உரை நூல் தான். ஆனால் அந்த உரைக்கு எப்படி போகிறதுங்கிறதையும் உங்களுக்கு விளக்கி சொல்கிற ஒரு நூல். இப்படி 1330 குறள்களுக்கும் தெளிவாக ஒவ்வொரு குறளையும் எப்படி படிக்க வேண்டும், எப்படி அதில் இருக்கிற கடினமான சொற்களுக்கு பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விளக்கத்தோடு கொடுத்து உங்களை திருக்குறளை நீங்களே படிப்பதற்கு தயார் செய்வது தான் இந்த நூல். அதனால தான் திருக்குறள் நாமே படிக்கலாம் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கேன். என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் முதல் ஒரு 100 குறள் அல்லது 50 குறள் உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து ஒரு 50-100 குறளுக்கு நீங்கள் கொஞ்சம் தடுமாறுவீங்க. கொஞ்சம் கடினமாக இருக்கும். நேரடியாக உரையை படிச்சுட்டு போடலாமே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. கொஞ்சம் கூடுதல் நேரத்தை கொடுத்து அந்த முதல் 50-100 குறளை அப்படி படித்து பயிற்சி எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள 1000 சொச்சம் குறள்களை உங்களால் நீங்களே படித்து புரிந்து கொள்ள முடியும். அப்படி தான் இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்துக்கு உங்களுடைய நல்ல வரவேற்பு இருக்கும்னு நம்புகிறேன். நான் முன்னே சொன்ன மாதிரி நவம்பர் முதல் வாரத்தில் இந்த புத்தகம் வெளியாக போகிறது. இந்த புத்தகத்துக்கான முன்பதிவு இப்போது தொடங்கி இருக்கிறது. இந்த புத்தகத்தை இப்போவே நீங்கள் முன்பதிவு செஞ்சீங்கன்னா 30% தள்ளுபடியில் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கிக் கொள்ளலாம். இந்த புத்தகம் அறத்துப்பால் தனியாக, பொருட்பால் தனியாக, இன்பத்துப்பால் தனியாக 3 பகுதிகளாக வருகிறது. 3ஐயும் சேர்த்து ஒன்றாக வாங்குவதற்கும் வசதி இருக்கிறது. அது எல்லாத்துக்குமான இணைப்பை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் நான் கொடுத்துருக்கேன். அந்த இணைப்புகளை பயன்படுத்தி நீங்கள் இந்த 3 நூல்களையும் தனித்தனியாக வாங்கிக் கொள்ளலாம் அல்லது மொத்தமாகவும் வாங்கிக் கொள்ளலாம். சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, இந்த பயிற்சியெல்லாம் எனக்கு சரிப்படாது, எனக்கு திருக்குறள் வேணும், அதுக்கான உரை வேணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக திருக்குறள் எளிய உரை அப்படிங்கிற இன்னொரு நூலையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த நூல் குறள் உரை அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். இது ஒரே ஒரு நூல் தான், ஒரே ஒரு பகுதி தான். அதில் உங்களுக்கு எல்லா விதமான குறள்களுக்கும் எல்லா குறள்களுக்கும் விளக்கங்கள் வந்துவிடும். ஆனால் இந்த நான் முன்னாடி சொன்ன இந்த பயிற்சி இருக்காது. அது சின்ன நூல், அது வெறும் உரை நூலாக மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம்.
இந்த முன்பதிவு காலகட்டத்தில் நீங்கள் முன்பதிவு செய்தீர்கள் என்றால் இந்த எல்லா புத்தகங்களையுமே 30% தள்ளுபடியில் நீங்கள் தனித்தனியாக வாங்கினாலும் சரி, மொத்தமாக வாங்கினாலும் சரி, உரைநூலை மட்டும் தனியாக வாங்கி கொண்டாலும் சரி, எப்படி வாங்கினாலும் உங்களுக்கு 30% சலுகை உண்டு. நவம்பர் முதல் வாரத்தில் நான் சென்னைக்கு வந்து இந்த புத்தகங்களை கையொப்பமிட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கும். உரையாசிரியர் கையொப்பத்துடன் இந்த புத்தகங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாரும் வாங்கி ஆதரிக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு திருக்குறளை நேரடியாக படிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு, உங்களுடைய நண்பர்களுக்கு பரிசளிப்பதற்கும் மிக ஏற்ற நூல். நீங்கள் சார்ந்திருக்கிற நிறுவனங்களில், நூலகங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அவர்களுக்கும் இந்த புத்தகம் ரொம்ப பயன்படும். இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள், பதில் சொல்கிறேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை அறிவதற்கு மிகவும் ஆவலாக இருக்கிறேன்.